வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிசி எக்ஸாமுக்கான மாதிரி வினாத்தாள் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் ஏ தமிழ் மொழி தகுதி தேர்வு பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றில் குறில் எழுத்து யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ ஆனா. மீதி 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு என்னது? நெடில் எழுத்துக்கள். கீழ்கண்டவற்றில் குறில் எழுத்து யாவை? ஆப்ஷன் ஏ ஆனா. செகண்ட் கொஷின், உயிரெழுத்துக்கள் எத்தனை? தமிழில் மொத்தம் உயிரெழுத்துக்கள் நம்மளுக்கு 12. அப்போ ஆப்ஷன் இன்னா 12. மூன்றாவது கேள்வி, விடுபட்ட எழுத்தினை எழுதுக. விடுபட்ட எழுது நம்மளுக்கு என்னதுன்னா ஆப்ஷன் ஆவன்னா இம், கம்பம். நான்காவது கேள்வி, திருக்குறளில் ஒரு அதிகாரத்தில் எத்தனை குறள்கள் உள்ளன? ஆப்ஷன் இன்னா 10. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்கள். ஐந்தாவது கேள்வி, நாடி என்பது எதனை குறிக்கின்றது? ஆப்ஷன் ஆ விரும்பி. நாடி என்பது விரும்பி அப்படின்ற சொல்லை குறிக்கின்றது. ஆறாவது கேள்வி, நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் ஆனா காலம் முழுமையும். நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் காலம் முழுமையும். ஏழாவது கேள்வி, வயலும் வயல் சார்ந்த இடமும் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஆ மருதம். ஆப்ஷன் ஆவன் நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த பகுதியும். ஆப்ஷன் ஈனா பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த பகுதியும். ஆப்ஷன் ஈன்னா குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த பகுதியும். நம்ம கேட்டிருக்கிறது வயலும் வயல் சார்ந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஆனா மருதம். எட்டாவது கேள்வி, தஞ்சாவூர் கீழ்கண்ட எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் சோழ நாட்டை சேர்ந்த பகுதி. அப்போ ஆப்ஷன் ஆனா சோழ நாடு. ஒன்பதாவது கேள்வி, தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஈன்னா மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை. தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் யார்? மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை. பத்தாவது கேள்வி, தசம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. தசம் என்றால் 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஈனா 10. 11வது கேள்வி, கற்றவருக்கு அழகு தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றவருக்கு அழகு தருவது ஆப்ஷன் ஈனா கல்வி. மீதி மேலே இருக்கிற 3 ஆப்ஷன், ஆப்ஷன் ஆ தங்கம், ஆப்ஷன் ஆவன்னா வெள்ளி, ஆப்ஷன் ஈனா வைரம். இது 3மே நம்மளுக்கு என்னது? நம்மளுடைய தோற்றத்துக்கு அழகு தருவது. கற்றவருக்கு அழகு தருவது எது அப்படின்னா கல்வி. ஆப்ஷன் ஈனா. 12வது கேள்வி, கற்றோர்க்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூன் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார். இந்த பாடலில் கலன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஆனா அணிகலன். கலன்னா என்னது? அணிகலன். 13வது கேள்வி, அறியாமையை நீக்கி அறிவு தருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அறியாமையை நீக்கி அறிவு தருவது கல்வி மட்டும்தான். ஆப்ஷன் ஈன்னா கல்வி. 14வது கேள்வி, திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆனா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாணம் சுந்தரனார். 15வது கேள்வி, பண் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பண் என்பது ஆப்ஷன் ஆனா இசை. 16வது கேள்வி, முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆவன்னா ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் எது? ஆதிச்சநல்லூர். 17வது கேள்வி, எந்த பாயில் குழந்தைகளை படுக்க வைப்பார்கள்? ஆப்ஷன் ஆனா தடுக்குப்பாய். பந்திப்பாய் அப்படின்னா என்னது? நம்ம சாப்பிட்றதுக்கு போட்டு உட்கார்ற பாய். திண்ணைப்பாய் அப்படின்றது நம்ம திண்ணையில் விரித்து படுக்கிறதுக்கான பாய். குழந்தைகளை படுக்க வைக்க எந்த பாயில் படுக்க வைப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆனா தடுக்குப்பாய். 18வது, பிரம்பு எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆவன்னா கொடி வகை தாவரம். பிரம்பு என்பது கொடி வகை தாவரம். முரசு என்பது எதில் செஞ்ச கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆனா தோல் கருவி. முரசு என்பது தோலில் செஞ்ச கருவி. 20வது கேள்வி, சிறிய உடுக்கையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆவன்னா குடுகுடுப்பை. சிறிய உடுக்கையின் பெயர் குடுகுடுப்பை. 21வது கேள்வி, தப்பாட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எதை பயன்படுகிறது? ஆப்ஷன் ஈனா பறை. தப்பாட்டத்தில் நம்ம எந்த ஒரு இசை கருவியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பறை அப்படி வகையான இசைக்கருவி. 22வது கேள்வி, அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். ஆப்ஷன் ஈன்னா குற்றமற்ற ஆட்சி. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். 23வது கேள்வி, தகடூர் என்று
எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆனா தர்மபுரி. தகடூர் அப்படின்றது இப்போ எப்படி கூப்பிட்றாங்கன்னா தர்மபுரி. 24வது கேள்வி, தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆனா முடியரசன். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் அப்படின்ற பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஆனா முடியரசன். 25வது கேள்வி, சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆவண்ணா மகாகவி பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஆவண்ணா மகாகவி பாரதியார். 26வது கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஆவண்ணா மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கூறியது யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். 27வது கேள்வி, இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி. ஆப்ஷன் இ அண்ணா. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ அண்ணா தமிழ் மொழி. 28வது, முதல் தமிழ் கணினியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஈனா திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஈனா திருவள்ளுவர். 29வது கேள்வி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆவண்ணா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற வாக்கியத்தை கூறியது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. 30வது கேள்வி, பெண்ணரசி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஈனா பெண் கூட்டல் அரிசி. பெண்ணரசி அப்படின்ற சொல்ல எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா பெண் கூட்டல் அரசி அப்படின்னு பிரித்து எழுதலாம். 31வது கேள்வி, விருந்தே புதுமை அப்படின்ற வாக்கியத்தை கூறியது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஆ தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் ஆப்ஷன் ஆனா தொல்காப்பியர். 32வது கேள்வி, மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறியவர் ஆப்ஷன் ஈனா ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் அப்படின்ற வாக்கியத்தை கூறியது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஈனா ஔவையார். 33வது கேள்வி, கரிசல் இலக்கியம் எந்த வட்டாரத்தில் தோன்றியது? ஆப்ஷன் ஆனா கோவில்பட்டி. கோவில்பட்டி சுற்றியும் நம்மளுக்கு என்னது கரிசல் மண். அதனால் கரிசல் இலக்கியம் எந்த வட்டாரத்தில் தோன்றியது அப்படின்னா கோவில்பட்டி. 34வது கேள்வி, உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஈனா ஒழுக்கம். உயிரை விட நம்ம எதை பாதுகாக்கணும்? ஒழுக்கத்தை தான் பாதுகாக்கணும். 35வது கேள்வி, உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா சிந்தனை. ஆப்ஷன் ஆனா சிந்தனை. 36வது, ஏறுதழுவுதல் நிகழ்வு சிலப்பதிகாரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் இ அண்ணா ஏறுகோல். ஏறு தழுவுதல் நிகழ்வு சிலப்பதிகாரத்தில் ஏறுகோல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 37வது கேள்வி, இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஆனா தானியக்க பனை இயந்திரம். இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரம் எது அப்படின்னா தானியக்க பனை இயந்திரம். 38வது, பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எது அப்படின்னா ஆப்ஷன் ஆவண்ணா மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று ஆப்ஷன் ஆவண்ணா மாமல்லபுரம். 39வது, கீழ்கண்ட எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்து எது? ஆப்ஷன் ஆவண்ணா நா. கீழ்கண்ட எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்து எது அப்படின்னா ஆப்ஷன் ஆவண்ணா நா. 40வது கேள்வி, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஈனா ராமலிங்க அடிகளார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் ஆப்ஷன் ஈனா ராமலிங்க அடிகளார். 41வது கேள்வி, பகைவரால் அழிக்க முடியாத அரண் எது அப்படின்னா ஆப்ஷன் இ அண்ணா அறிவு. பகைவரால் அழிக்க முடியாத அரண் நம்மளுக்கு அறிவு. 42வது கேள்வி, தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? ஆப்ஷன் ஈனா தொல்காப்பியம். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஈனா தொல்காப்பியம். 43வது கேள்வி, கீழ்கண்ட சொற்றொடரால் அறியப்படும் சான்றோர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஆனா கணியன் பூங்குன்றனார். கீழ்கண்ட சொற்றொடரால் அறியப்படும் சான்றோர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற வாக்கியத்துக்கு உரியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஆனா கணியன் பூங்குன்றனார். 44வது கேள்வி, சோம்பல் என்பதற்கான சரியான எதிர் சொல் எது? ஆப்ஷன் ஆ சுறுசுறுப்பு. சோம்பலுக்கு எதிர் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஆனா சுறுசுறுப்பு. 45வது கேள்வி, உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஆ மணி, ஆப்ஷன் ஆவன்னா பனி, ஆப்ஷன் ஈனா பினி, ஆப்ஷன் ஈயனா அணின்னு கேட்டிருக்காங்க. உடல் நலம் அப்படின்றது நம்ம நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் உடல் நலம். அப்போ ஆப்ஷன் இ பினி. 46வது கேள்வி, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலைக்கு சொல்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கா வந்து தம்பிக்கிட்ட வேலையை வந்து என்ன பண்ணுறா, ஏவுறா, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா ஏவல் வினா. 46 வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்வது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆவண்ணா ஏவல் வினா. 47 கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்ற முதுமொழிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னா கம்பர். ஆப்ஷன் ஈனா கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்ற முதுமொழிக்கு உரியவர் யார் அப்படின்னா கம்பர். ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கும் ஆட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆனா தப்பாட்டம், ஆப்ஷன் ஆவண்ணா தெருக்கூத்து, ஆப்ஷன் ஈனா புலியாட்டம், ஆப்ஷன் ஈயனா ஒயிலாட்டம். நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண்ணா தெருக்கூத்து. மீதி 3மே நம்ம வந்து ஒரு கருவியை வச்சு ஆடுற ஆட்டம். ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கும் ஆட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஆவண்ணா தெருக்கூத்து. 49 வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஆனா ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. 50வது கேள்வி, நெல், புல் முதலியவற்றின் இலைவகை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆனா தாள். நெல், புல் முதலியவற்றின் இலைவகை எது நம்மளுக்கு ஆப்ஷன் ஆனா தாள்.